பிள்ளைகளை இப்போ நம்ம பிள்ளைங்க பார்க்குறதே இல்லைல்ல. 2.5 வயசு நம்மளை விட்டு பிரிச்சுடுறாங்கல்ல, நம்மளே பிரிச்சுடுறோம் பிள்ளைங்களை. நம்ம எப்படி வாழ்கிறோன்னு பிள்ளைகளுக்கு தெரியுமா? அப்போது தெரியல. நம்ம எப்படி வாழ்கிறோன்னு பிள்ளைகளுக்கு தெரியல. பிள்ளைகளை விட்டு தூரமாகிட்டோம். அந்த வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி ஏற்று வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்பிக்கை கொள்கிறோன்னு சொல்கிறோம். இப்போ நம்பிக்கை உணர்வை நீங்கள் பின்பற்றினா இந்த சூழலில் மாற்றி அமைப்பான். இந்த மாதிரி சூழல்லையும், இந்த சூழல் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நினச்சி தான் ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? 2.5 வயசுலேயே பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படிங்கிறத நல்லதுன்னு நினச்சி, பிள்ளைகளுக்கு சீக்கிரம் அறிவு வந்துடும், நல்ல படிப்பு, நல்ல காலேஜ், நல்ல சம்பாதிப்பான், நல்லபடியாக அப்படிங்கிற எண்ணத்துக்கு 2.5 வயசுலேயே நம்ம வந்துட்டோம். அதெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு இல்லையா? படித்தா தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆக்கி நம்மளை விட்டு நம்மளை குடும்பத்தை பிரிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நல்ல விஷயங்களை கூட இருந்து சொல்லிக் கொடுக்க. இப்போ ஆசிரியருக்கு அனுப்பிச்சோம், ஆசிரியர் பார்த்துக்குவார்னு அவர் சொல்கிறாரு. உங்களால் ஒரு பிள்ளையே பார்க்க முடியல, நாங்கள் எப்படி 60 பிள்ளையே பார்ப்போன்னு கேட்குறாரு. அவர் கேட்குறாரு. நம்மளும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா போதும், நமக்கு என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க பொறுப்பு உங்கள் மேலே போடுறாங்க, நீங்கள் பொறுப்பு அவங்க மேலே போடுறாங்க. நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்கிறோம். ஃபீஸ் கட்டுற விஷயமா? அது பணம் கட்டுற விஷயமா? உணர்வை கவனிச்சா இதெல்லாம் நமக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரச்சனை வர்றதும் இல்லை. நம்முடைய உணர்வை நான் கவனித்தோம்னா யாரும் நம்மளை சொல்லும்போது அது எப்படி என் குழந்தைய இந்த நேரத்துக்கு அனுப்ப முடியும்? என் பிள்ளைகளை கவனிக்கும்போது அந்த பிள்ளைங்க என்னெல்லாம் அந்த வயசில் செய்யுது, இதெல்லாம் அங்கே போய் செய்வாங்களாங்கிற எண்ணம் வரும் இல்லையா? பணம் கொடுத்தா சரியாக போகுங்கிற எண்ணம் வந்துருச்சு, நமக்கு வந்துருச்சு இல்லையா? இங்கே நம்பிக்கை எதுவுமே இல்லை. நீங்கள் அப்போ இந்த நம்பிக்கை இதுவல்ல நம்பிக்கை. பணம் கொடுத்தா சரியாக போயிடும், பணம் வந்தால் சரியாக போயுங்கிற மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் இடமாக, நகையாக, சொத்தாக, ஷேர் மார்க்கெட்டாக அப்படி நினச்சிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக. ஆனால் பணம் தான் அடிப்படையாக அதில் இருக்குது. அதைத்தான் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அந்த நம்பிக்கையை தான் இறைவன் கேள்வி கேட்குறான். இறை வாக்கு கேள்வி கேட்குது, நீங்கள் எதை நம்பிக்கை கொண்டிருக்கீங்க? வெகு தூரமாக இருந்து கொண்டு எப்படி நீங்கள் அதை அடைவீங்க? நீங்கள் விரும்பினதை எப்படி அடைவீங்கிற கேள்வி ஒவ்வொருத்தரும். நம்ம பண்ணுற சரிதானான்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும். இன்னொருத்தவங்க உருவாக்கி கொண்ட பிரச்சனையை இன்னொருத்தவங்க தீர்க்க முடியாது. நம்ம அரசியல் மாற்றம் வந்தால், ஆன்மீக மாற்றம் வந்தால், பொருளாதார மாற்றம் வந்தால் எல்லாம் மாறிவிடும் அப்படின்னு. பொருளாதார மாற்றம் வந்த நாடுகளில் போய் பாருங்கள், அவங்களுடைய செய்திகளாவது கேளுங்க, அங்கே என்ன நிகழ்ந்துட்டு, நீங்கள் நினச்சிக்கிட்டு அங்கே நிகழ்ந்துட்டு இருக்கான்னு பாருங்கள்.